ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெகுலரான டே இன் மை லைஃப் அண்ட் குக்கிங் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வர்க்கலா ட்ரிப் vlog போஸ்ட் பண்ணியிருந்ததில் நிறைய பேர் அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த vlogலேயே நான் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஹோப் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பிங் லாஸ்ட் வீக் Thursday தான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1 month முடிய போகுது. ஆனால் இன்னுமே ஒரு சில ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது. லைக் வாஷிங் மிஷின் செட் பண்ணுறது, ஹாட் வாட்டருக்கு கீசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பெண்டிங்லேயே இருக்குது. ஆல்சோ பழைய வீட்டில் 2 பீரோவுமே பழைய பாத்திர கடைக்கு போட்டுட்டோமா. ஸோ எங்கள் அப்பா அம்மாவோட துணி வைக்கிறதுக்கு கபோர்டு இல்லாமல் இருந்தது. சரி போய் அதை மட்டும் சீக்கிரம் வாங்கிட்டு துணி ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஆல்ரெடி ப்ளைவுட்டில் கபோர்ட் வாங்குறதா தான் வீட்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எதுக்கும் ஒன்ஸ் மெட்டலில் பீரோ செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கண்டிப்பாக டென்ட் விழுந்துற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 2000 to 3000 தான் டிஃப்ரென்ஸ் வருதா. சரி ப்ளைவுட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இது ஒன்று மட்டும்தான். கலர் வைஸ் எங்களுக்கு ஓகே தான். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. அப்படியே பார்க்கும்போது ஓகே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பேசி 7500க்கு ஃபைனலைஸ் பண்ணி பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு. அப்பா அம்மாவோட ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இருந்த இந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வாசல் படியிலேருந்து உள்ளே கொண்டு வரவே ரொம்ப கஷ்டமாக போச்சு. கடையில் சைஸ் பார்க்கும்போதே கண்டிப்பாக உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். பட் இங்கே கொண்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா பிரெட் வைஸும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி லென்த்தும் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் ரெண்டுமே சைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பாசிபிள் வேஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். கொஞ்சம் கூட உள்ளே நுழைக்கவே முடியல. ஸோ அகெயின் நாங்கள் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ரிட்டன் கொண்டு வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எந்த மாதிரி கேட்டிருக்கோன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு கபோர்ட் மட்டும் வந்துட்டால் போதும், குப்பை தொட்டியாட்டம் இருக்கிற அந்த ரூமை கொஞ்சமாச்சும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் கபோர்ட் வந்ததும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக vlogல அப்டேட் பண்ணுறேன். வர்க்கலா போயிட்டு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் பண்ண மினி விளாக்ஸில் நிறைய பேர் கேட்டதே ஏன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, டேன் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எஸ், உண்மையாகவே ரொம்ப டேன் ஆகிட்டேன். வர்க்கலா போன அன்றைக்கும் அடுத்த நாளும் வெதர் கொஞ்சம் க்ளூமியாக, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. பட் லாஸ்ட் டே அன்றைக்கி பிளாக் சாண்ட் பீச்சில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock கிட்ட தான் நாங்கள் அங்கே போனோம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால சரி ஓகே கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது தான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நாங்கள் தண்ணியிலேயே விளையாண்டதுனால கிடச்ச கிஃப்ட் தான் இந்த டேன். எனக்கே வீட்டுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு டேன் ஆகுமா அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தேன். ஈவன் சன்ஸ்க்ரீன் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு தான் போனோம். பட் 4 hours அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமில். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமாகவே டேனும் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்திங்கன்னா தங்கச்சி படிச்சுட்ருக்கிற பியூட்டிஷியன் கிளாஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. காலையிலேயே யாருக்காச்சும் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க போல். ஸோ எனக்கு முன்னாடி நாளே சொல்லியிருந்தா 11 o'clock ரெடியாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக 11 o'clock ஃபேஷியலுக்கு உட்காந்தாச்சு. என் லைஃப்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ணது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான். நான் எத்தனையோ டைம் சலூன் போயிருக்கேன், ஆனால் போனது எல்லாமே எய்தர் த்ரெட்டிங் அப்படி இல்லைன்னா ஹேர் கட்காக தான். ஸோ ஃபேஷியல் புதுசில் ஏதாவது ஆக்னீஸ் வந்துருமோ அப்படின்னு பயமாக தான் இருந்தது. பட் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. வர்க்கலா போகிறதுக்கு முன்னாடியுமே எனக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுருந்தா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, பெய்ட் தான். அவளுமே அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கா. ஸோ அதனால் பே பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே எடுத்துப்போம். லைக் அவளுக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்ல, லைக் நம்மளே ஒரு கஸ்டமராக இருக்கும்போது. ஸோ அன்றைக்கி அவளோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக நார்மலாக பண்ணுற க்ளீனப் ஃபேஷியல் தான் பண்ணியிருந்தா. ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட்ஸை விட அந்த ஃபேஷியல் பண்ணுறப்போ ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு 15 minutes கிட்ட நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. எப்போவுமே ஃபேஷியல் பண்ண உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் அப்படியே பொட்டு மட்டும் வச்சுட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தங்கச்சி இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ஒரு மினி vlogல ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்குமே ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது. சக்ஸஸ் அகாடமின்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் லீவ் இருந்ததுனால ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கா.
இவ்வளோ நாள் வரைக்கும் டீட்டெயில்டாக இந்த ஃபேஷியல் பற்றி கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சு எக்ஸாமும் வச்சு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா வந்து மேக்கப் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் சாரீ ட்ரேப்பிங் ஹேர் ஸ்டைல் கிளாஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் தான் வர கிளாஸஸ் அவளுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாட்டர்டே அன்றைக்கி காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தங்கச்சி வந்து ஃபுல் டைம் எங்கள் வீட்டில் தான் இருப்பாள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு இங்கேயே திருப்பி ஓடி வந்துடுவாள். அதுலேயும் இப்போ ஒர்க் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, வீக்லி 2 days 3 days அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. ஸோ எனக்குமே வந்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறதுனால பேச்சு துணைக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருந்ததுனால தோசை ஊற்றிட்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னி இருந்தால் போதும், எத்தனை தோசை வேணாலும் உள்ளே இறங்கிரும். மித்த தேங்காய் சட்னி அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிப்போம். பட் தக்காளி சட்னி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதனால நான் மேக்ஸிமம் ஏதாவது சட்னி செய்யணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு தோன்றது வந்து தக்காளி சட்னி தான். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பட் என்ன பிரச்சனைனா நாங்கள் எந்திரிச்சு சாப்பிட்றது ரொம்ப லேட் ஆகுமா, ஆறி போயிருக்கும். அதனால வந்து நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நாங்களே எந்திரிச்சதுக்கப்புறம் சூடாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுப்போன்னு சொல்லிடுவோம். ஈவன் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அம்மா லெமன் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் காலையிலே ரைஸா அப்படின்னு யோசித்தோம். ஸோ 2 பேரும் சூடாக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளானை மாற்றியாச்சு. நீங்கள் வந்து தோசையோ இட்லிக்கோ தக்காளி சட்னி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 10 போல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸும் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கலருக்காண்டி. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பழுத்த 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி லிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிடணும். இது முழுசாக ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து அதில் இந்த சட்னியை ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் புளிப்பு காரம் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். மினி விலாகில் தோசை ஊற்றுறத காமிச்சாலே ஃபஸ்ட்டாக வர கமெண்ட் வந்து தவா டீட்டெயில்ஸ் தான். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். saffronware.in வெப்சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு எங்களுக்குமே அயன் தவா ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சில டைம் தோசை நல்லா முருகலாம் வரும், ஒரு சில டைம் போயிட்டு தவாலேயே ஒட்டிரும். பட் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததும் நல்லாவே வந்து பழகிருச்சு. இதை வந்து மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். நம்ம ப்ராப்பராக அந்த தண்ணி படாமல் ஈரப்பதம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே அயன் பாத்திரம் எல்லாமே ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தவா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக சீசன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஃபைனலி ஆளுக்கு 3 தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் வர்க்கலா ட்ரிப்பில் வியர் பண்ணியிருந்தேன் அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வந்து சாரீ கட்டியிருந்தேன்ல அது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சஜஷன் வந்து கேட்கணும். லைக் நான் வியர் பண்ணும்போது எல்லாமே நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸோட லிங்க் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண ஆன்லைன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லைக் ஒரு விலாக்லேயும் ஒரு விலாகில் வந்து ட்ரெஸ்ஸு, ஒரு விலாகில் வந்து குர்த்திஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள், அப்கமிங் விலாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கம்மிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் சாரீ தான் நான் வெட்டிங்க்கு வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்கும். பிஎஸ் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தது. ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பட் டைம் கிடைக்கல இதை வியர் பண்ணுறதுக்கு. பட் இந்த டைம் வந்து ஓகே டார்க் கலர் நம்ம அவ்வளோவா போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமையா டிசைன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்க தான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஆரி ப்ளவுஸ்க்கும் அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து எப்படி
இந்த மாதிரி வேறு ஊருக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு உங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதோட பீஸ் வந்து நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எகெயின் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து ஷிப்பிங் பண்ணி முடிச்சிருவாங்க. ரொம்ப ஹேசல் ஃப்ரீயான ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து போட்டிருந்தேன். இந்த டாப் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட் கலரில் இந்த மாதிரி டாப் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக அன்லிமிட்டெட் ஸ்டோருக்கு வந்து போயிருந்தோம். 50% ஆஃபர்னு பார்த்ததும் நானும் அம்மாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம். 499 நினைக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு வந்து போட்டிருந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னி ஃபிட் ஜீன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் தான் 500 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தது. இதே மாதிரி சிமிலர் பேண்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். பட் டாப்க்கான லிங்க் வந்து நான் கம்ப்ளீட்டாக தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி அடுத்த நாள் வர்க்கலாவுக்கு போகிற ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா சேம் அதே ஜீன், பட் டாப் வந்து அன்லிமிட்டெடில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் மெஷ் டாப் வந்து போட்டிருந்தேன். இதுவுமே நான் தேடி பார்த்தேன், லிங்க்கு கிடைக்கல. அன்லிமிட்டெட் ஸ்டோர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அங்கே இருக்கும். இந்த டாப்புமே 50% ஆஃபரில் 399 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக வந்து இந்த டாப் நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டாப் பார்த்திங்கன்னா கெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நம்ம யூஸ்வலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்லேயும் காட்டன் மெட்டீரியல் 399 கொடுத்து இந்த டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த டாப்க்கு மேட்சிங்காக மீஷோவில் இருந்து 547 ருபீஸ்க்கு இந்த ஒயிட் லெக் ஜீன் வந்து வாங்கியிருந்தேன். எப்போவுமே ஸ்கின்னி ஃபிட் ஜீன் தானே போடுவோம், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவுமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி எடுத்தது. என்னோடய ஹிப் சைஸ் வந்து 28 தான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் லூஸாகவே இருந்தது. ஸோ 2 சைடுமே லைட்டாக வந்து டக் அடிச்சுட்டு தான் மேனேஜ் பண்ணியிருந்தேன். பட் லென்த்து வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஹீல்ஸ் போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. டெனிம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மீஷோ கோடுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். ஏற்கனவே வயநாட் ட்ரிப்பில் கூட போட்டிருப்பேன், அதே தான் இந்த டைமும் ரிப்பீட் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது சம்திங் அரௌண்ட் 400 இருந்துச்சு, பட் இப்போ 568 ருபீஸ் காட்டுது. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சைஸ் வந்து எக்ஸஸ். நிஜமாவே ரொம்ப ப்ரெட்டியான ட்ரெஸ். போட்ட உடனே ஒரு ஸ்கூல் கிட் மாதிரி ஃபீல் கொடுக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக்கி பேட்டர்னில் இருக்கும். அண்ட் கீழே வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பக்காவாக லைனிங்கும் இருக்கும். போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே விஷ்லிஸ்ட்டில் இருந்தது. இந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலி ஸ்கர்ட் கிடையாது, பிளாசோ தான். விங்க் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதுலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499. ஃபேப்ரிக் டைப் பார்த்திங்கன்னா க்ரேப் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு மேட்சிங்காக எல்லோ கலர் டேங்க் டாப் தான் பேர் பண்ணியிருந்தேன். 198 ருபீஸ்க்கு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸ்லீவ்லெஸ் ஓகேனா இந்த மாதிரி டேங்க் டாப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இதே பிளாசோவுக்கு நான் இன்னொரு டாப் வந்து பார்த்து வச்சுருந்தேன், அதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் வர்க்கலா ட்ரிப்காக தான் வாங்கியிருந்தது. பட் அந்த டைம் வர்க்கலாவில் போட முடியல. ஸோ இந்த டைம் வந்து போட்டாச்சு. சேம் அமேசானில் ஹர்பா பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இப்போது கரண்ட்லி இதோட ப்ரைஸ் வந்து 640 ருபீஸ். பட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு டிசைன் இருக்குது. அது என்னென்னா நீலேருந்து நமக்கு ஸ்லிட்டு மாதிரி வரும். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸோட அழகே அந்த ஸ்லிட்டு தான். நம்ம வேணால் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம், பட் ஸ்டிச் பண்ணால் இதோட லுக் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் போட்டே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ட்ரிப்காகவே நான் ஆர்டர் பண்ணேன். பட் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ரிசீவ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே, அடுத்த ட்ரிப்பில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் இது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1299. littleboxindia.com அந்த வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சிருந்தது. பாடி ஹக்கிங்காக இருந்தது. பட் இதுலேயுமே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கொடுத்துருக்காங்க. அது மட்டும் லைட்டாக ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ் நெக்ஸ்ட் டைம் போடும்போது பக்காவாக ஸ்டைலிங் பண்ணி காட்டுறேன். ஹீல்ஸ்லாம் போட்டு பேர் பண்ணணும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். இதெல்லாம் தான் நான் வெக்கேஷனில் வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர ரிவ்யூஸ் வச்சு தான். நிறைய பேர் இந்த ஃபேஷன் கான்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வாட் ஐ ஆர்டர் வர்சஸ் வாட் ஐ காட் இந்த மாதிரிலாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அதுக்கப்புறம் ஒரு சில ரேண்டம் பிராண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் பார்த்து ஒரிஜினல் ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் குவாலிட்டிலாம் தெரியும்ல. ஸோ அதை பார்த்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு எப்போ நீடு இருக்குமோ அந்த டைமில் நான் ஆர்டர் பண்ணிப்பேன்.
பாஸ்ட் 1 இயராக நான் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இந்த மாதிரி இன்ஸ்டா ரிவ்யூ அண்ட் ஸ்டைலிங் வச்சு தான். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ரீல்ஸ் ரேண்டமாக ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அந்த மாதிரி ஃபேஷன் கான்டென்ட்டை கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் வந்து ஆஃபர் போடுவாங்களோ அதெல்லாமே கூட ஸ்டோரியில் டேக் பண்ணுவாங்க. ஸோ தட் ரொம்ப கம்மியான விலையில் கூட நல்லா குவாலிட்டியான அவுட்ஃபிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வெளியே வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே ஓனர் அவங்க கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ எகெயின் அந்த ஹாலில் இருக்கிற வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் தான் வந்து வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவங்களே ஹாட் வாட்டருக்காக கீசரும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி கபோர்ட் மட்டும் வந்துட்டால் மொத்த வீடும் செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இந்த ரெசிபி வந்து நான் ரீல்ஸ் பார்த்து சேவ் பண்ணி வச்சது தான், மக்னி சாஸ் பாஸ்தா. ஃபஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணணும். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு 5-6 போல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லிஸும் காரத்துக்கு நார்மல் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பாஸ்தா டைப் வந்து பார்த்திங்கன்னா மக்ரூனின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீங்கள் பெண்ணே பாஸ்தாலையும் பண்ணலாம், இல்லை ஸ்பைரல் பாஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாஸ்தா நூடுல்ஸ்லாம் செய்கிறப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே அதை வேக வைக்கிறது தான். ரொம்ப ஈஸி தான். குலையாமல் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். ஒன்ஸ் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணோம் அப்படின்னா பாஸ்தா வந்து நல்லா வெந்துடும். அண்ட் இந்த சைட் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் பழுத்த 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடிஷ்னலி ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா முழுசாக வெந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிட்டு பச்சை தண்ணியில் கம்ப்ளீட்டாக அலசி எடுக்கணும். சப்போஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த சூட்டுக்கு இன்னுமே நல்லா வெந்து குழஞ்சிரும். அதனால தான் உடனே வந்து பச்சை தண்ணியில் அலசணும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாஸ்தாக்கும் சரி நூடுல்ஸ்க்கும் சரி வேக வைக்கிறதுக்கு சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் மைதாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேஷ்யூ பேஸ்ட், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் டிலே பண்ணதுனால அங்கங்கே கட்டி கட்டி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போட்ட உடனே நல்லா வந்து கலந்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வெங்காயம் தக்காளி ப்யூரே பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஆல்சோ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு மட்டும் லைட்டாக தேவைப்பட்டுச்சு. அதனால கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஆரிகானோ வந்து சேர்த்துருக்கேன். ஆரிகானோ சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா சாஸோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து சீஸ் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மோசரெல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட வந்து செடார் சீஸ் ஸ்லைசஸ் இருந்ததுனால அதை வந்து ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சோன்னா சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிரும். ஃபைனலி கார்னிஷிங்க்கு சாப் பண்ண பார்ஸ்லே ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் இங்கே அதெல்லாம் கிடைக்காததுனால நான் வந்து கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்ஸ் கலந்தாச்சு. இந்த பாஸ்தா டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நிஜமாக சொல்கிறேன், கடையில் பாஸ்தா வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கூட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டைம் பாஸ்தா வாங்குறீங்கன்னா வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா கூட இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். சீஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ஒரு ஸ்பெஷலான டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.